ஹாய் கைஸ், மிஸ் யூ ஆல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ வீடியோ லேட்னா, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, சின்னது இல்லை பெருசு. ஸோ அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன ரீசன்னா, நான் வந்து நல்லா வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே பிரியாணி ஸ்மெல் என் மூக்கை தொலைச்சிச்சு. அத்தோட ஒரு அண்டா நிறைய பிரியாணி வாயில் போட்டுக்கிட்டு, சரி வீட்டில் சும்மா தானே இருக்கோம்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்தேன். சைக்கிளை எடுத்துகிட்டு போகும்போது பக்கத்துல ஒரு சூப்பர் பைக் சர்ன்னு போச்சு. அது பகலு நல்ல சுட்டெரிக்கிற நெருப்புல, அதாவது அந்த வெயில நான் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போனேன். என்னாச்சுன்னா, அந்த பைக் பார்த்தோன்னே எனக்குமே ஆசையா இருந்துச்சு. ஸோ அதனால சைக்கிளை போட்டு மிதி 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 மிதிச்சதுல கடைசியில் என்னாச்சுன்னா, ரோட்ல ஒரு நாய் வந்து குறுக்க பாந்துருச்சு. குறுக்க அந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி குறுக்க பாந்துருச்சு. அது பாஞ்ச வேகத்துல தெரியாதனமா பிரேக்கை போட்டதுனால நான் போய் பாஞ்சு தெரியாதனமா ஒரு கல்லில மோதி கடைசியில் அது மூலியமா என்னை வந்து பெட்டுக்கு போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கே. ஸோ அப்போதான் ஓரளவுக்கு உடம்பு தேறி இப்போதான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாடர்ன் வார்ப்ளேன்னு ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா, ரீசெண்டாக ஒரு வீடியோ. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணது, ஐ மீன் ரெக்கார்ட் பண்ணது. ஓகேவா, இப்போதான் உடம்பு ஓரளவுக்கு நார்மலாக. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன கண்டென்ட் போடலான்னு பார்க்கும்போது கிரானி 2 பிளான் பண்ணி வச்சது. சரி நம்ம அதை போடலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து கிரானி 2ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஓகேவா? நான் அந்த இடத்துல பயந்துக்கிட்டு அங்கேயே இருந்தால் எங்கே இந்த கேம் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தா கிரானி இருக்கா. ஓகே, நான் எப்படியாவது அந்த ஸ்டன் கன் ஏற்றுறேன். மேக்ஸிமம் ஸ்டன் கன் கிச்சனில் தான் இருக்கும். இந்த கேமில் தான் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, வெப்பன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால இங்கே இதுக்குள்ளே பூந்துடுறேன். ஓகே, இங்கே ஆக்சுவலி டோர் ஹேண்டில் இருக்குது, மெயின் டோர் ஹேண்டில் இருக்குது. என்னங்க சவுண்ட் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், என்னங்க மக்களே, கிராணியை வர விட்டு நான் வந்து கலாய்க்க வேண்டியதுதான். இந்த கிராணியால இந்த பொந்துக்குள்ளெல்லாம் புந்து வரவே முடியாது. அதை நம்பிக்கிட்டு தான் நானும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் ஈவில்லன் அப்படி இல்லை. ஈவில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும், அவளால் எல்லா இடத்துலையுமே பூந்து பூந்து வர முடியும். ஆனால் இவளால் முடியாது கிராணியால். அது ஏன்னு புரியல. கொஞ்சம் என் தொண்டை கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு. எங்க அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, எனக்குள்ள வந்து ஒரு பேய் பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது எம்போ அப்படின்னு கேட்காதீங்க. ஐயோ வருது. ஆஹா, எங்க இந்த கிழவிக்கு ஆனா கண்ணு தெரியாது, ஆனா காது செம்ம ஷார்ப்புங்க. பாத்தீங்களா, அந்த அட்டைப்பொட்டி விழுந்தவொடனே உடனே நம்மளை தேடி வந்துட்டா. அழகப்பா, கேஸ் சரியான காது ஷார்ப் இதுக்கு. ஆனா என்ன கண்ணு தான் ஃபேஸ் பண்ண பல்பு. என்ன ஜென்மோன்னு பாத்தீங்களா இது? சி, இதை நினைச்சா அசிங்கப்படுறதா இல்ல என்ன காரணம்னு தெரியும். பார்த்து எங்க கண்ணு தெரியுதுங்க, கண்ணு தெரியலன்னு கலாய்ச்சா என்னடா இப்படின்னு போட்டு கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுவி ஊத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் பிடிக்கிறதுக்கு. எவன்டா அது ஃபோன் பண்றது? ஓகே, கிராணி அந்த இடத்துல போகட்டு, நான் இந்த ரூம்குள்ள வந்துட்டேன். ஸோ இந்த ரூம்குள்ள எனக்கு ஏதாவது ஒன்று கேட்டுக்கலாம்னு பார்த்தா ஸ்பேனர் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்பேனர் வந்து யூஸ் ஆகும். இப்போ எனக்கு வெப்பன் தான் தேவைப்படுது. இங்கே ஸ்டன் கன்னு. ஓகே, ஸ்டன் கன்னுக்கு வரல வேற பொருள் கிடைச்சிருக்கு. வெப்பன் கீ இது போதும். ஸ்டன் கன்ல எப்படின்னா அன்லிமிட்டெட், ஆனால் வெப்பன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ஆமோ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஐயோ, இந்த சவுண்டுக்கு வேற வந்துருவாளோ அட. ஓகே, கிராணி அது என்னமோ தெரிலங்க, இந்த கேம்ல மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டார்டிங்ல விளையாடுறதுனால இவ்வளோ கீழே வந்து வெப்பன் கிடையாதுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி கிராணி மட்டும்தான் இருந்தா, அதனால ஒரு புல்லட். ஆனால் இந்த வாட்டி ஓகே, திடீர்னு வெளியே போறான். எனக்கு புரியல வெளியே அப்படி என்னதான் இருக்கு. ஐ மீன் இந்த ஸ்லெண்டினாவுடைய பையன் இருப்பான்னு நினைக்கிறேங்க, அந்த குட்டி சாத்தான். ஓகே, என்னங்க வெளியே வரட்டும், போட்டு மண்டேலேயே ஒரு அடியை போட வேண்டியது. ஓகே, நான் கிளவி அடிக்கலாம் பார்த்தா கிளம்ப வந்துட்டான். அதான் அவன் பெட்டக்ஸ்ல வச்சு ஒரே அடி. சுட்டாலா? ஏ ஓப்பன் ஆச்சுப்பா. ப்ளீடிங் கிளம்பு. ஓ மை காட். எப்படி
இல்ல அந்த இடம் ஆல்ரெடி இப்போ ஓட்டையா தான் இருக்கு. ஏதாச்சும் நான் வேற கண்டத்துல சுட்டுட்டேன். கிராணியோடைய வாயில ஓட்ட, கிழவனுடைய பேக்ல ஓட்ட. 2 இடத்துல ஓட்டையை போட்டுச்சு. இருங்க கீ எனக்கு இப்ப அந்த கீ எனக்கு தேவையே. ஐயோ. ஓகே இருங்க. மேப் எடுத்தாச்சு. எனக்கு இப்போதைக்கு கீ தேவை இல்லைங்க. ஏன்னா நம்ம கிட்ட கன் இருக்கு. ஸோ நம்ம அந்த கீயை வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போய் எடுக்கலாம். ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஸோ கிழமை ஆக்சுவலி சீக்கிரம் மறைஞ்சிட்டாங்க. ஓகே, கிளவி மாதிரி கிழமை வந்து சீக்கிரம் மறைஞ்சு போயிடலாம். ஸோ அதான் இருக்கிறது பிரச்சனை. இருங்க வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். ஓகே, இங்க மேலதான் ஸ்பேனர் பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலி இது வந்து ஸ்பேனர் யூஸ் ஆகும். அதனால நான் போய் மேலே போய் ஸ்பேனர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இந்த பெயிண்டிங் எல்லாம் பாருங்க, இந்த போட்டோ எல்லாம் பாருங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஓகே, என்ன லைட் எரியுது? எங்க ஸ்டன்கனுடைய ஆமும் இங்கதாங்க இருக்கு. அப்படின்னா ஸ்டன்கனும் இங்கதாங்க. போடு, 2வது வெப்பனும் கிடைச்சிருச்சு. இந்தாப்பா கிளவா, வா வா, கோயின்னு கத்து. ஓகே, இன்னத்துக்கு வரணும். அவன் எங்க வரல. ஓகே, இங்க ஆக்சுவலி மீட் பீஸ் இருக்கு, ரேடியோ இருக்கு. நான் வந்து அந்த கரும்பு பூச்சவனுக்கெல்லாம் போய் சாப்பாடு எல்லாம் போட போறது இல்லை. ஓகே, இங்க பாட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடும். க்ரோபார் கிட்ட இருக்கு. க்ரோபார் முன்ன 2 போட்டையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, நான் அப்படின்னு சொல்லி போயிடுறேன். எங்க 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 கிளம்ப. ஓகே, எவனும் இல்லைங்க இது வீட்டுல. இப்போ நான் மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கேனா? சீனுடா. ரைட், நான் இந்த சீக்ரெட் வழியெல்லாம் அன்லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த சைட் போகணும். இவன் இருக்கான். இவன் மண்டையில ஒரு அடியை போட்டான். அவ்வளோதான். அவன் மண்டையை பார்த்தீங்களா இப்படி தகடான்னு ஆடுது. ஓகே ஓகே, அந்த ஸ்லெண்டு நான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ போச்சே போச்சே, என் பையனை கொண்டுட்டானேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஓகே, சீக்ரெட் வழி இதுதான். இந்த சளிக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மருந்து இருந்தா சொல்லுங்கப்பா. முடியல என்னால, சத்தியம் சொல்ல. ஒப்பாரி வச்சான் போயிரு. கிளவி கத்தாத, வேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டா எப்படா தூக்கம் வரும்? இன்னைக்கு சளியோட சேர்ந்து தூக்கமும் வருது நம்மளுக்கு. ஸோ இன்ஜெக்ஷனை கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேங்க. ஓகே, கிராணி இப்பதான் வந்துட்டு என்னைய பார்த்துட்டு போயிட்டா. ஓகே, இந்த பலகைய எங்கடா? பலகையை காணோம். டேய், ஓ பக்கா. சி, எனக்கும் இந்த கிராணியோட கேம் டெவலப்பர் வாயனுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரிலங்க. ஐ மீன், என் மொபைல் ஃபோனில் பிரச்சனையா இல்லை எனக்கும் டெவலப்பருக்கும் ஏதோ பிரச்சனையா? ஒரு அளவும் எனக்கு வந்து புரியலை. சத்தியமாக எனக்கு சொல்கிறேன், புரியலை. ஓகே, ஆமாம் அங்கே தான் இருக்குது. நான் இதுக்கும் ரெடியாக போய்க்கிறேங்க. ஓகே, ஆமாம் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே வர விட்டு சாவடிக்க வேண்டியதுதான். பக்கத்தில் தான் இருக்கா. எங்க அந்த டயப்பரோடைய நிலைமையை பாருங்களேன். சி, இதெல்லாம் பேண்ட்டையாவது பார்க்குறேன். வா, ஷாக் அடிக்குது. ஓகே, அந்த பாட்டு எனக்கு வந்து மறந்துடுச்சு. ஓகே, இப்போ கிளம்ப வரணுமே. எங்க உன் லவரு? ஓகே, நானும் வெயிட் பண்ணேன். கிராண்ட்பா வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான். வா, உனக்கு அந்த இடத்துல ஒரு அடியும். இதுக்கப்புறம் கிராணி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன எல்லாமே போச்சு. அதான் அந்த இடம் அவிஞ்சு போயிடுச்சு. என்னடா மூஞ்ச பார்த்தீங்கன்னா, மூஞ்சையும் காணும் மொழியும் காணும். அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போட் கீ இருக்குது. எனக்கு வந்து போட் கீ தேவையில்லை. ஸோ நான் அப்படியே மேலே போய்க்கிறேன். ஓகே, இப்போ கிளை வந்து மறைஞ்சு போயிட்டேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஸ்டன்கன் எடுத்துட்டு மேலே போகிறேன். ஏன்னா அந்த ஜெயில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இப்போ நான் அதுக்குள்ளே போகணும். ஓகே, இதாக போயிட்டேன். என்னோட டேய் ஃபால் டேமேஜ் அதுல எப்பட்றா? ஓகே,
புரிஞ்சு போச்சு. Maximize your trading power when you Advertise. trade gold. டே 3 டே 3 கிராண்ட் கிட்ட அடி வாங்காம கிழவன் கிட்ட அடி வாங்காம நான் அந்த லேடர்ல இருந்து விழுந்து செத்துட்டேன். டே டெவலப்பரு நீ எல்லாம் போடா. இதாங்க சொன்னேன், இந்த டெவலப்பருக்கு எனக்கு சரியான பிரச்சனை, வாய்க்க தகராறு. அதுக்கு ரிவெஞ்சு தான் இவன் இப்படி எடுத்திருக்கான். லேடர் சிம்பிள் காட்டுது, பக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வெப்பனை எடுக்கணும். ஸோ அதுக்கு ஆக்சுவலி மேலே போகணும். இப்போ பெட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பெட்டில் தான் இருக்குது, இல்லை இந்த கபூரில் இருக்கு. ஓகே, இப்போ கிழவனுக்கும் கிழவிக்கும் அடி விழ போகிறது கன்ஃபார்ம். இந்த டெவலப்பர் வாயனுக்கும் எனக்கும் ஆல்ரெடி தகராறு. கிராணி 1லையும் இதே மாதிரி தான் பக் ஆகி நான் வந்து செத்துட்டேன். கிராணி 2லையும் இப்படியா? டே டெவலப்பரு, மனசாட்சி இருக்காடா உனக்கு முதல்ல? ஓகே, இது வர பாரு கிராணி. கம் ஹியர் கிராணி, கம் ஹியர். ஓகே, ஒரே அப்படியே நெஞ்சிலே போடு. ஆஹா கிழவன் போடு. இருங்கங்க, அவனோடைய கரெக்டாக அந்த ஒரு இடத்த பார்த்து அடிக்கணும். குறி பார்த்து குருவி அடிக்க போகிறேன் இன்னைக்கு நான் இப்போ. ஓகே, அவன் பெடக்ஸு. இருங்க அவன் பெடக்ஸாக அடிப்போமா? இல்லை, ஆக்சுவலி இது வந்து எங்கே வரானே. ஓகே, அவன் வந்து அப்படிக்கா போட்டோம். பாருங்க கிளவியை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கான். போட்டு ஆமாம், இந்த கிளவி நம்ம மிதிக்கணும். சரி, கிளவன் ஏன் போட்டு மிதிக்கிறான்? சனி செத்து தொலைட்டோன்னு நினச்சானா என்ன இளவுன்னு தான் தர்ற. ஓகே, நல்ல பொண்டாட்டியா இருந்தா ஐயோ செத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன். நல்ல பொண்டாட்டியா இருந்தா நான் வேற விளாடுறேங்க. நல்ல பொண்டாட்டியா இருந்தா இந்நேரத்துக்கு வந்து கதறி ஆழ்ந்துருப்பான். இது எப்படிப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதான் தூக்கி போட்டு போறாப்புல கிழவன். ஓகே, இப்போ நான் இந்த ரெட் பட்டன் ஷூட் பண்ண போனேன். ஓகே, இங்கே வந்து கிரைனேட் இருக்கு, பாம்பு. ஓகே, நம்ம வந்து வேணா பாம்பை யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராயரில் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒயர் கட்டுற தேவைப்படுது. பட் ஆனால் இங்கே பாம்பு இருக்குங்க. ஐயோ, அதை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரே ஆசையாக இருக்குங்க. இருங்க இந்த கேம் பிளேயில் எப்படியாவது இந்த 3 பாம்பையும் யூஸ் பண்ணி கிளவி வந்து கொண்டுடணும். அதான் என்னுடைய ஒரே ஆசை. இருங்க, அப்படியே கீழே போய்க்கிறேன். என்கிட்ட புல்லட் இருக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு அந்த கிரைனேட் யூஸ் பண்ண வேணாம். கிரைனேட் இல்லை, பாம்பு, ஹேண்ட் கிரைனேட். அதுக்கு பேர் ஹேண்ட் கிரைனேட்ஸ். ஆனால் ஹேண்ட் கிரைனேட்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி இதெல்லாம் இந்த கரும்பு பிடிச்சது எவ்வளோ சொல்லிட்டாலும் சாகாது போலையே. இந்த வழக்கம் போல வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, என் நாய்க்குட்டி கூட இங்கே தான் இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் ஆட்டாங்க எவன்டாதே. ஓகே, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எல்லாருமே சவுண்டு போடுவாங்க. ஃபோனில் இருக்க சொந்தக்கார பயல்கள் அப்புறம் தான் ஃபோன் பண்ணுவானுங்க. எல்லாத்தையும் அப்போ தான் பண்ணுவானுங்க. செம்ம காண்டாகும். ஓகே, நான் இந்த ஃபோட்டோ பீஸை எடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஃபோட்டோ பீஸ் தான் தேவைப்படுது. கிழவன் உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுடைய லைட்ஸ் எரியுது. அது வந்து ரேண்டமாக இருக்குங்க. அதாவது எப்படி சொல்றது, எல்லா கேமராவும் ஒரே நேரத்தில் ஆன் ஆகுமான்னு தெரில. ஓகே, இது ஆல்ரெடி பார்த்தது தான். நான் வந்து ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேங்க. அப்போ தான் என்னால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்க்கல அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னால் போக முடியும். ஓகே, ரூம் எம்டியாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் அந்த லைட் எரியுது? ஓகே, முதல் ஃபோட்டோ பீஸை வச்சாச்சு. அப்புறம் 2 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து அந்த ரூமில் இருக்குது, இன்னொன்று மேங்கோ. இது எப்பங்க? ஓகே, இதில் ஃபால் டேமேஜ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஐ மீன் கிராண்ட் 1 or 2, கிராண்ட் 2ல் மட்டும்தான் ஃபால் டேமேஜுங்கிறது இருக்கும். ஆனால் இந்த கேமில் இருக்குது. அது மாதிரி ட்வின்கிற கேம்லேயும் ஃபால் டேமேஜ் இருக்கும். இந்த கேம்லேயுமே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அப்டேட். ஆமாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சா? ஓகே, க்ரோபார் இங்கே தான் இருக்குது. இதை தேடி தான் நான் வந்தேன். எனக்கு பின்னானா கிழவனும் கிழவையும் எங்கே? அந்த 2 பேரையும் தான் இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே ஆளை காணோம்? டேய், ஓ இதோ வராங்க, இந்த வரேன். வாங்க மேடம், வாங்குறதுக்கு வாங்கோ, செத்து போங்கோ. ஐயோ, டி ஓரம் போடி அடி. ஓகே, ஆமாம், இங்கே தான் இருக்கு. இதாங்க இதில் ரீசெண்டே ஒரே காண்டு. ஓகே, நான் எதுக்கும் அவளுடைய வந்து ஒரு மெயின் பாயிண்டில் குறி வச்சு அடிக்கலான்னு நினச்சா வந்து என்னை அடிச்சிட்டான்.
ஐயா பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டான் நீ. ஓகே, இப்போ வந்து திரும்ப நான் வந்து கன் எடுத்துனேன், அதே மாதிரி கிழவையும் போட்டுட்டேன். அவளுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். எங்க அவன் கிழவன்? அவனை தான் நான் இப்போ அடிக்கணும். எங்க அவன் வர சொல்லிட்டி, வர சொல்லு, உன் புருஷனை வர சொல்லு. எங்க அவன்? எங்க எங்க இன்னத்துக்கு வரணும்? எனக்கு டேய் இன்னத்துக்கு வரணுமே. இது வரான் டே உன்னிய அவ்வளோதான். என்னையாவது நீ க்ரோபால தான் அடிச்சேன், நான் உனக்கு எங்கே அடிச்சேன் நீயே பார்த்தல. தேவையா அவனுக்கு இது? ஓகே, இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, க்ரோபார் எடுக்க தான் நான் இப்போ வந்து ஓகே க்ரோபார் எடுத்துட்டேன். க்ரோபார் எடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்ததே. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் என்னோட ட்ராக் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே ஆக்சுவலி ரூம்குள்ளே இருக்குங்க ஒரு பொட்டி. அதுக்குள்ளே எனக்கு கேசோலின் இருக்குது. எப்படி சொல்கிறது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹெலிகாப்டர்ஸ்க்கெல்லாம் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கேசோலின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டேன்னா ஹெலிகாப்டர்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, இதுக்குள்ள எனக்கு சேஃப் கீ. ஓகே, ஆக்சுவலி ஹெலிகாப்டர்ஸ்க்கு எப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபியூவல் இருக்கும். எப்படி சொல்கிறது, யூஸ்வலாக நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல்லனா அதுக்கு போட்டோன்னு வைங்களேன், அதாவது என்ஜின் வந்து வெடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கெமிக்கல். ஸோ நம்ம எல்லாம் சொல்லுவோம் அதை வந்து கெமிக்கல்னு. கெமிக்கல் இல்லை, அதுக்கெல்லாம் பெட்ரோல்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் அது பெட்ரோல் கிடையாது, அது ஒரு கைண்ட் ஆஃப் கிராண்டி. நோ ஐயோ ஏங்க செம்ம ஜம்ஸ்கேருங்க. ஆனால் உண்மையாக நான் பயந்துட்டேன். இப்போ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து காமாக இருக்கேன். ஓகே, அங்கே பார்க்குறா. இவளால் இந்த டெஸ்க்கு கடியிலையும் பூந்து வர முடியாது. ஸோ மேபி நான் வந்து எக்ஸ்ட்ரீம் மோட் ட்ரை பண்ணலாமா வேணாமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் மோட் பேசாமல் நான் வந்து ட்ரை பண்ணவா? யாருக்காவது இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ப்ரோ, ஒரே ஒருத்தர் இல்லை, ஒரு 10 பேர், ஒரு மேக்ஸிமம் 10 கிடையாது, வெறும் ஒரு 5 பேராவது கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா நான் அதை வந்து போட்டாலுமே அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோடு வந்து ரொம்ப டஃப். ஓகே, கிராணி வரா சாவு. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் அடிக்குது. ஓகே, எங்க கிளவன வேணும் கிராண்ட்பா. காதலியை நான் வந்து கொன்னுட்டேன், நீ அவக்கூடிய சாவு என்ன? ஏங்க கிளவி மிதிச்சுட்டு வராங்க இவன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இவருக்கு எவ்வளோ காண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் கேரக்டர். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இவனுக்கு வந்து சொட்டை மண்டை இருக்காச்சு, மொட்டை மண்டை இருக்காது. இந்த கிளவியோட சண்டை போட்டு எனக்கு வாழ்க்கை கட்சி இந்த ஆளுக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கும். ஓகே, பேட்லாக் கீ அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா ப்ளூ கலர்ல இருந்துச்சு, நான் ஒழுங்கா பார்க்கல. ஓகே, இங்கே பியானோ இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா என்னுடைய அந்த ஒரு சில மெட்டீரியல்ஸ், ஹெலிகாப்டர் கீ, ஸ்பேனர் அதுக்கு பேர் ரிஞ்சா, ரிஞ்சு, என்ன பேர் ஹெலிகாப்டர் கீ எடுத்து. ஹெலிகாப்டர் கீ எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஹெலிகாப்டர் நீங்கள் நினச்சிப்பீங்க சின்னதாக ஒரு பட்டன் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் என்ஜின் எப்படி சொல்றது, ஹெலிகாப்டரோட என்ஜின் ஹீட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் வந்து உடனே ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ண முடியாது. ஐ மீன் ஆர்மி ஹெலிகாப்டர்ஸ், மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இருங்க ஏங்க, ஆமாம், கிராணி ஒன்ல இதில் போட்டால் அப்படியே அது வந்து எப்படி சொல்கிறது மறைஞ்சிரும். ஐ மீன் அது வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஆனால் இந்த கேமில் அப்படி இல்லை. ஐ மீன் ஹெலிகாப்டர் மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து மிலிட்ரி பேஸ்டாக இருக்கிறனால எடுத்தோடனே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவே நார்மல் ஹெலிகாப்டர் அப்படி இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு. ஓகே, இங்கே பாம் இருக்குது. பேசாமல் பாம் யூஸ் பண்ணலாமா? இருங்க பாம். ஐயம்மா காலி. ஓகே, இல்லை ஃபால் டேமேஜ் கூட ஆட் பண்ணியிருக்காங்களா? நல்லது, நல்ல வேலைங்க. இவ்வளோ ஆட் பண்ணவனுக்கு ஏன் இந்த கிராணியால் குனிய முடியாதுன்னு தெரியுதா? ஏண்டா இல்லை தெரியாம தான் கேட்குறேன். உங்கள் கிராணியால் குனிஞ்சு வர முடியாதுங்கிறதுக்காக நீங்கள் இதை வந்து விட்டுறலாம். ஆனால் நீ ஃபால் டேமேஜ் ஆட் பண்ண பாரு, எனக்கு அங்கே தான் சரியான காண்டு. ஃபால் டேமேஜ் எல்லாம் கொடுத்துருக்கல, ஏன் கிராணியால் குனிஞ்சு வர முடியாது? டெவலப்பர்
பதில சொல்கிறோம். ஐயோ ஏங்க, ஆனால் இதுக்கப்புறம் எல்லாம் மேலேருந்து குதிக்கக்கூடாதுங்க, பார்த்து தான் குதிக்கணும். ஏன்னா பக்கத்தில் மட்டும் கிராணி இருந்துச்சுன்னா இவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே கிராணி நம்மளை போட்டுருவா. கட்டை எடுத்து ஒரே அடி, மேட்ரு க்ளோஸ். ஓகே, நான் எதுக்கும் கீழே குனிஞ்சுக்கிறேன். பயமா இருக்கியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கன்னெல்லாம் இதுக்கு வந்து வேலை பார்க்காது. கன் வந்து யூஸ் பண்ணி போர் அடிக்குது. ஓகே, வாலண்டியராக வரான் பார்த்தீங்களா? இந்த சார் ஓகே, நம்ம அது பக்கத்தில் இருந்தால் அவ்வளோதான், நம்மளும் வெடிச்சு செய்யணும். சுட்டாச்சு, அதுக்கப்புறம் பாவையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கிழவனால உட்கார முடியும்னு நினைக்கிறீங்க கக்கூஸில்? முடியாது, முடியவே முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக வந்து அடி வாங்குறான்டா நாங்கள். ஓகே, இவனை போட்டு தள்ளியாச்சு. ஆனால் கிளவி இவனுக்காக எல்லாம் வரமாட்டான். கிழவன் ஆனால் வருவான். அதுவும் அந்த கிழவிக்கு இருக்கிற அந்த நன்றியை பாருங்களேன். கிளவி செத்தா கிழவன் வந்து ஒப்பாரி வைக்க, ஐயோ வந்து ஒப்பாரி வைக்கல, அட்லீஸ்ட் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுறான். ஆனால் இந்த கிளவி அது கூட வர மாட்டேங்குது. என்ன ஜென்மமோ. ஷிட், ஓ ஷிட். ஓகே, நான் இது அப்படியே இந்த சைடுக்காக போட்டுறேன். உருண்டு போயிடாதவன் இடத்துல ஒன்றை பிடிக்கிறது என்னால் முடியாது. ஓகே, கீ இருக்கு. கீ ஆக்சுவலி கீழே போட்டுடலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ கிராணி வேணும்னா அதுக்கு நம்ம சவுண்டு போடணும். ஸோ நான் சவுண்டு போட்டேன். நான் என்ன பண்ணுறேன், கிரானைட் ஹேண்ட் கிரானைட் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். வந்தா மண்டியிலே நம்ம கிராணி எப்படி இருக்க? இந்த சாவு, ஐயோ மண்டையில் போட்டுருக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க, பீஸ் ஆகிட்டேன் கிராணி. அவன் மேலே போய்க்குது. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, பப்பரப்பான்னு பல்லாக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓகே, இதுக்கு மேலே நம்மக்கிட்ட கிராணி கிட்ட அம்மா ட்ராப்பு எங்கெங்கயோ ட்ராப் வச்சுருக்காங்க, கர்ம பிடிச்சவ. ஓகே, நான் இப்போ கன்னை எடுக்கிறேன். நான் மேலே போய் அந்த புல்லட்டை ஷூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதை கொண்டுடலாமான்னு பார்க்குறேன். இல்லை வேணாம் இருங்க, இங்கேருந்து சுட முடியுமோன்னு பார்க்குறேன். என்னங்க ஒன்றுமே ஆகலை அதுக்கு. அச்சை, பட் பரவாயில்ல, மேலே ஆக்சுவலி புல்லட் இருக்குது. ஸோ நான் கீழே இருக்கிற எந்த புல்லட்டையும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மேலே இருக்கிற புல்லட்ஸை மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். லேடருக்குள்ள மேலே போய் நான் அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக புல்லட் கிடைக்கும். பட் ஆனால் அது டெம்பரவரி தான், கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடும் அது. ஸோ அது வந்து அந்த டாட்ஸ் எல்லாம் ஒரு பொசிஷனில் வந்து நிற்கும். ஸோ கரெக்டாக எல்லா டாட்ஸுமே இந்த கீழே வந்து லைட்டாக அதோட தலையை காமிச்சிடும். பார்த்தீங்கன்னா மறையுது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புல்லட்டை வந்து பூச்சாச்சிக்கிட்டாலும் வேலை செய்யாது. ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும். ஸோ அதனால் அந்த பட்டனை போட்டு நீங்கள் வந்து அமுக்கிக்கிட்டே இருக்காதிங்க, அது வந்து யூஸ்லெஸ். அந்த பட்டனை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கிறது. ஓகே, லாஸ்ட் ஒன்று போடு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுலேருந்து புல்லட் வராது. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக சுட்டுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி வைக்க வேண்டியது வைக்கல. ஓகே, இங்கே ஆக்சுவலி போட்டோடைய அந்த வீல் இருக்குது. எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதுதான் ஹெலிகாப்டர். இதெல்லாம் நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். இதில் வந்து லாஜிக் இல்லாத ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் காமிச்சுன்னு வைங்களேன், கழுவி ஊற்றுவீங்கடா நீங்கள். சீ. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். 3 பாம் வச்சு 2 தான் யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து கிழவிக்கு, இன்னொன்று வந்து கிழவிக்கு. 3ஆவது ஒரு பாம் ஒன்று இருக்குது. அதை யாருக்கு யூஸ் பண்ணலாம்? அந்த குட்டி குஞ்சானுக்கெல்லாம் நம்ம வந்து பாம் யூஸ் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் அவனை மட்டும் விட்டுறேன். அவன் சாதாரணமாக ஸ்டான்கன்னு சுட்டாலே செத்துருவான். அந்த சின்ன பையன் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. சின்ன பையன்லாம் குட்டி சாத்தான். ஸோ சென்னை நான் போட்ட குட்டின்னு சொன்னால் இதே நம்ம துரத்துது. ஓகே, அந்த பையனை பற்றி ஏதாவது பேசுனா பாட்டிக்கு வந்து கோவம் வருது. நல்லா இருக்கு பாட்டி. பாட்டி இன்னைக்கு எடுக்க போகிறேன் பூட்டி, ரெடியர் வாடிவா. ஓகே, இந்த இடத்துல சவுண்டு போட்டேன். ஓகே, எனக்கு கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சு மக்கா ஒரே அடி. ட்ராயெல்லாம் எவன் தான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். வாடிவா வா. ஓகே, நான் எதுவும் க்ளோஸ் பக்கத்தில் வரட்டும். ஓகே, அப்படி அவள் பார்த்தீங்களா ஷாக் ட்ரீட்மெண்ட்டு. இவளெல்லாம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஹேண்டில் பண்ணணும்.
அடுத்த உன் புருஷன் எங்க அவன்? ஓகே, நானும் திருன்னு முழிக்கிறேன். எங்கடா கிளம்புன்னு பார்த்தா இந்த இடத்துல கேமராவில் உட்காந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நானும் கேமரா முன்னாடி வந்தோடனே சார் வந்துட்டாரு. அவ்வளோதான், ஷக் அடிக்குது. ஓகே, இப்போ நான் என்ன தேடிக்கிறேன்னா டக் டேப் தான். ஏன்னா டக் டேப் வச்சு தான் அந்த ஹெலிகாப்டரோட பிளேடை ஒட்ட வைக்க போகிறேன். ஓகே, டக் டேப் இங்கே தான் இருக்குது. எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். நான் தெரியாதனமாக இந்த இடத்துக்கு வரலைன்னா அவ்வளோதான். அதை டக் டேப்பை தேடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். டக் டேப் வச்சு ஹெலிகாப்டர் பிளேடை ஒட்ட போறியா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கேமில் அப்படி தான் குத்துருப்பாரு. டக் டேப்பை போட்டு ஐயோ கிராண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போனேன்னா இந்த டக் டேப் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த ஹெலிகாப்டரில் ஒட்டா போனேன். எவனா தும்மல் போடுறது. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு டேப்பு, அதுவும் அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்களேன். நம்ம ஏதோ பிளாஸ்டிக்கை ஒட்ட வைக்கிற மாதிரி அந்த இரும்பு பிளேடை நம்ம வந்து டைப் போட்டு ஒட்டி இருக்கோம். ஹெலிகாப்டர் பார்க்கும்போது பிச்சுக்கிட்டு போகாதான்னு கேட்டீங்கன்னா அந்த லாஜிக்கெல்லாம் கிடையாது இந்த கேமில். கேசோலின் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நான் போய் கேசோலினை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, கேசோலினையும் போட்டாச்சு. அதே மாதிரி தான் இதை இப்போ ஹெலிகாப்டர் கீ. எல்லாரும் ஒரு வாட்டி ஜோராக சாமியை கும்பிட்டுக்கோங்க. டக் டேப் எதுவும் பிச்சுக்கிட்டு போகாமல் இருக்கணும். குறுக்க அந்த கவசிக்கு வந்தாங்கன்னா எதுவும் மலையிலன்னா விட்டு மோதினோன்னா அவ்வளோதான் சங்கு. ஸோ அந்த டக் டேப் தான் கொஞ்சம் வந்து லாஜிக் இல்லாமல் இருக்குது. ஓகே, நம்ம டேக் ஆஃப் பண்ணுறோம். ஓகே, அப்படியே ஆடுது. டக் டேப் பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. ஓகே மக்களே, நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சேனலுக்கு உடனே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. என் சேனலுக்கு போய் பார்த்துட்டு நான் வீடியோ போட்டுற லட்சணம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வாட்டா, பபாய், see you again buddy.